கண்ணம்மா. பாரதி, என்னன்னு தெரியலடா. காலையில இருந்து குழந்தை ரொம்ப டல்லாவே இருக்கா, ஆக்டிவாவே இல்லடா. வழக்கமாவே அப்பப்போ சிரிப்பா, இன்னைக்கு சிரிக்கவே மாட்டேங்கிறாடா. கொஞ்சம் என்னன்னு பாரு. நானா? ஆமா, நீதான். நீதானே இந்த வீட்ல டாக்டர். இந்தா புடிடா, என்னன்னு பாரு. என்னடா, ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு என்னன்னு பார்க்க முடியாத உன்னால? ஏன் ஸ்டெத்தஸ்கோப் வேணுமா உனக்கு? டேய் பாரதி, இந்தா. எல்லாம் ரெடி பண்ணி தயாரா வச்சிருக்கீங்க போல இருக்கு. டேய் பாருடா. பாரதி மாமா இந்த குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு இல்லம்மா, சொட்டு மருந்து ஏதாவது போட்டீங்களா? அப்படி போட்டு இருந்தீங்கன்னா நாள் முழுக்க குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கும். சொட்டு மருந்து போட்டா இப்படிதான் ஆகுமாடா? ஆமாமா, ஈவினிங்குள்ள சரியாயிடும். ஈவினிங் சரியாகும்னு சொல்றதுக்கு நீ எதுக்குடா? என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்றவன் தானடா டாக்டர். இல்ல நீ நிஜமா MBBS தான் படிச்சியா, இல்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணியா? என்னம்மா இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்டா. நீ குழந்தைக்கு மருந்து கொடுத்து அதை சிரிக்க வச்சாதான் நாங்க நம்புவோம். இது என்னடா ரொம்ப போச்சு. இப்ப நம்ம மருந்துக்கு எங்க போறது? ஏதாவது ஒரு விட்டமின் டானிக் கொடுக்கலானாலும் நம்ம வீட்ல அது இருக்கணும்ல. இருக்கேடா, இதோ இந்தா இந்தா விடுறா. வாங்கிக்க போறது. அட வாங்கி கொடு. மிலிட்டரியில கூட இவ்வளவு பக்காவான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது போல. இனிமே எல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் நல்லா பண்றடா கேள். டேய் பாரதி, எத்தனை டிராப்ஸ் கொடுக்கணும், என்னென்ன வேலைக்கு கொடுக்கணும்டா? இல்ல பாரதி, சொட்டு மருந்து எத்தனை சொட்டு எப்பப்ப குடுக்கணும்னு சித்தி கேக்குறாங்க. இது காலையில 2 சொட்டு, இது நைட் 2 சொட்டுமா? சரி சரி. இப்போ காலையில தானடா? காலையில கொடுக்க வேண்டியத இப்பயே குழந்தை கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாமா? இந்த அறிவு கொடு. டேய், நீயே குழந்தை கொடுத்துடுறா. மா நீயே கொடு. நானா? டேய் வேற யாரு? நீதான் குடுறா. டேய், சட்டப்படி பார்த்தா இது உன் குழந்தை. நான் உன் பேர்ல தானே குழந்தைய தத்து எடுத்திருக்கேன். குழந்தைக்கு நீ தானடா மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுறா. குடும்பமா சேர்ந்து குழந்தைக்கு மருந்து கொடுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாரதி மாமா மனசுல பாசம் வர வைக்க பாக்குறீங்களா? இது ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்குது?
நீ கிட்ட கொண்டு போனதும் வாயை திறக்கிறதுக்கு அது என்ன பெரிய குழந்தையா? பச்சை குழந்தைடா, நீ தான் பார்த்து கொடுக்கணும். என்ன இருந்தாலும் பாரதி சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லல்ல, அதனாலதான். குடுறா. குடுறா குடுறா. இப்போ இந்த மருந்து நான் கொடுக்கலாமா வேணாமா? இது யாரோ ஒரு ஆதரவு இல்லாத குழந்தை. இதுக்கு நான் மருந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்புறம் நான்லாம் ஒரு டாக்டரே இல்லை. பாரதி, குழந்தைக்கு மருந்து கொடுப்பா. இவங்க இதை என்ன வேணும்னே செய்ய வைக்கிறாங்க. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் பிரச்சனையும் இல்லை. இவங்க நோக்கத்துக்கு நான் அடிப்படைய மாட்டேன். ஏங்க? இல்லம்மா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நீங்களே கொடுத்துருங்க. டேய் டேய் இந்த டேய், என்னடா கையில எடுத்துட்டு? டேய் டேய் பாரதி. ஏய், அப்படியே பாரதி. டேய் என்ன சித்தி, அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். போனா போட்டும் அறிவு. இந்த குழந்தைக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்தான்ல, அதுவே போதும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறுவான். நான் நினைச்சது சரியா போச்சு. இவங்க பிளான் அதுதான். இது தெரிஞ்சுதான் பாரதி மாமா கிளம்பிட்டாரு போல இருக்கு. எல்லாம் எடுத்துட்டீங்களாங்க? நீங்க கேட்ட எல்லாமே இதுல இருக்கு மேடம். எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்களேன். இத பாக்குறேன். ₹740 ஆச்சு மேடம். 740 ரூபாவா? ஆமா மேடம். காடா கேஸா? கேஷ் தான். கொடுங்க. என்னங்க? கொடுங்க மேடம். என்னைக்குங்க? பரவாயில்ல மேடம், நீங்க எண்ணிட்டீங்கல்ல. இந்தாங்க மேடம். வரேன். வாங்க மேடம். இதுக்கே இவ்ளோ செலவாகுதுன்னா போக போக குழந்தைக்கு மருந்து மாத்திரை துணின்னு எவ்வளோ செலவு இருக்கு. எல்லா செலவுக்கும் நான் என்ன பண்ண போறேன்? துளசி உதவி பண்றாங்கிறது உண்மைதான். அவ செய்யற உதவியில தான் இதெல்லாம் கூட வாங்க முடியுது. அதுக்காக எல்லாத்துக்கும் அவகிட்டயே போய் நிக்கிறது நல்லா இல்ல. அவ இது வரைக்கும் செஞ்ச இப்ப செஞ்சிட்டு இருக்கிற உதவியே ரொம்ப ரொம்ப அதிகம். திரும்ப திரும்ப அவளை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. துளசிக்கு வீட்டு வாடகைக்கும் வீட்டு செலவுக்கும் இது வரைக்கும் நான் எதுவும் கொடுக்கல.
இனிமேல் ஆச்சும் அதை ஷேர் பண்ணிக்கணும். அப்படின்னா அவசியம் நான் ஒரு வேலையை தேடியே ஆகணும். இந்த நிலைமையில நான் எங்க போய் வேலையை தேடுவேன்? துளசி கிட்ட சொல்லலாமா? வேண்டாம். சொன்னா அவ என்ன வேலைக்கு போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. அதையும் மீறி நான் வற்புறுத்தி ஒத்துக்கிட்டாலும் அப்புறம் எனக்கு வேலை வாங்கி தர்றது அவளுக்கு ஒரு சுமையா மாறிடும். நாமளே வேலையை தேடுவோம். ஒரு கதவு இல்லைன்னா இன்னொரு கதவை திறக்கும். எனக்குன்னு ஒரு வேலை எங்கேயோ இருக்கும். அதை எதுக்கு என்னைக்கோ ஒரு நாள்னு தள்ளி போட்டுக்கிட்டு இன்னைக்கே கூட ஒரு கடையில கேட்டு பாத்துடலாம். அதுதான் கரெக்ட். இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா? என்னது வேலையா? கொரோனால 5 மாசம் கடையை மூடி வச்சிருந்தம்மா, இப்பதாம்மா திறந்தேன். சரியா வியாபாரம் இல்லைன்னா ஏற்கனவே இருந்த பசங்களை அனுப்பிட்டம்மா. இதுல இன்னொரு ஆளை நான் எங்க இருந்தமா வேலைக்கு எடுக்கிறது? இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? யாருக்குமா வேலை? எனக்கு தான். உனக்கு வேலை இல்லைம்மா. சின்ன பசங்களா இருந்தால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேலை இல்லை, தப்பாக நினச்சிக்காதம்மா. சரியா? என்ன தங்க சிரிக்கிறீங்க? என்னடா என்ன பாக்குறீங்க? நீங்க இருக்கிறது யார் வீடு தெரியுமா? இந்த சிட்டிலேயே பெரிய டாக்டரோட வீடு. டாக்டர் பாரதி. சென்னையிலேயே பெரிய கார்டியாலஜிஸ்ட். அவர் தாண்டா உங்க அப்பா. சட்டப்படி பாரதி தான் உங்க அப்பான்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் பாப்பா. அஞ்சலி, இந்த நெட் எல்லாம் ஓபன் பண்ணு. என்ன ஓபன் பண்ணு. ஏய், ஐயோ. ஏ அஞ்சலி, என்ன எதுக்கு இப்ப தும்மிட்டு இருக்க? தும்மல் வரத்துக்கெல்லாம் ஒரு நிமிஷம். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமா அத்தை? வரும்போது வரும். இந்த வாயில நல்லா பேசு. குழந்தை இருக்கிற இடத்துல வந்து தும்ம கூடாதுன்னு உனக்கு அறிவு வேண்டாமா? போ, அங்க போய் அந்த பக்கம் போய் தும்மறதுக்கு என்ன? அத்தை ஒரு நிமிஷம். அச்சோ. என்னத்த இதெல்லாம்? இந்த வீட்ல எனக்கு தும்மறதுக்கு கூட உரிமை இல்லையா? அதுக்கு கூட நான் பெர்மிஷன் கேட்டு இடம் நேரம் காலம் எல்லாம் பார்த்துதான் தும்மணுமா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு. ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு ஒரு நாள் முழுக்க நீ தும்மு இருமு என்ன வேணாலும் பண்ணு. உன்னை யாரு என்னன்னு கேட்க போறாங்க? இங்க பார், இது பச்சை குழந்தை இருக்கிற இடம். நீ தும்முனா அது மூலமா குழந்தைக்கு ஏதாவது பரவாதா? எனக்கு என்ன கொரோனாவா? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்றேன். இல்லத்த, இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க எப்பவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டே இருக்கீங்க. இவளுக்கு சப்போர்ட் பண்றேனா? ஏய், என்ன அஞ்சலி, இது ஒரு பச்சை குழந்தை. இதுகிட்ட நீ போட்டி போட்டுட்டு இருக்கியே. போட்டி எல்லாம் போடல அத்தை. யாருமே இல்லாத இந்த அனாதை குழந்தைக்கு
இது என்னது? ஆவோன்னா அஞ்சலி அம்மாவை இப்படி போட்டு அடிக்கிறாங்க. நாம எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் போல இருக்கு. அனாதைங்கிற வார்த்தையை சொன்னா பாக்குற இடத்துல அடிப்பேன்னு நேத்து உங்ககிட்ட சொன்னேன். அப்போ நீ திருந்தலனா உன்னை என்னதான் பண்றது? நீ என்ன பெரிய மைசூர் மகாராஜா வாரிசா? இப்ப எதுக்கு கீழே அடிச்ச? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? அனாதைன்னு சொன்னேன்ல, அந்த வார்த்தை தப்புமா? அத சொன்ன உன்னோட ஆட்டிடியூட் தப்பு. இந்த உலகத்துல எல்லாருமே நாம தனியா தான் வரோம், தனியா தான் நம்ம போறோம். அத மனசுல வச்சுக்கோ. மனுஷங்களை மதிக்க கத்துக்கோ. சின்ன குழந்தை இருக்கிற இடத்துல தும்மாதேன்னு சொன்னேன். அதுக்காக நீ என்னென்னலாமா பேசுற? இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா இந்த மாதிரி நடக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் தப்பா பார்க்க கூடாது, தப்பா பேசக்கூடாது. இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா. கூட பிறந்த அக்காவே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவ எப்படிமா நல்லவளா இருப்பா? சரி சரி, நீங்க ரெண்டு பேருமே புது சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. வாடி தங்கம், நாம ரூம்க்கே போலாம். என்ன இங்க வேண்டாம். உன் அம்மா முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சு உன் ஆம்பளத்தனத்தை காட்டுறல்ல? என்ன பண்றது? நல்ல மாடா இருந்தா ஒரு சூடு போடலாம். 10 சூடு போட்டாலும் திருந்தாத மாட்டுக்கு பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியில தானே சூடு போட வேண்டியதா இருக்கு. என்னம்மா இப்படியே போச்சு? நானே கொலகான்ல இருக்கேன். என்ன நீ எதுவுமே கேட்காத. அப்புறம் என் கண்ணத்துல விழுந்தது உன் கண்ணத்துல விழும். என்ன இருந்தாலும் அடி கொஞ்சம் பலமா இருக்கும் போல இருக்கே. போடணும். குழந்தைய வர துளசி கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போகணும். வாங்கம்மா, என்ன வேணும்? இங்க வேலைக்கு ஆள் வேணும்னு போர்டு பார்த்தேன். ஆமாம்மா, ஆள் வேணும் தான். டெய்லி வர்ற சரக்கு மூட்டைகளை இறக்கி குடோன்ல வைக்கணும். அப்பப்ப சரக்கு எடுக்கிறதுக்கு வெளியும் போக வேண்டியிருக்குமா? ஆமா, வேலை யாருக்குமா? எனக்கு தான். உனக்கா? இல்லம்மா, இது ஆம்பளைங்களுக்கே பார்க்க கஷ்டமான வேலை. உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. வாமா, என்னம்மா வேணும்? இட்லியா தோசையா? வேலை வேணுமா? வேலையா? எனக்கு ஏதாவது வேலை இருந்தா தரீங்களா? எதுவா இருந்தாலும் பாப்பேன். நாங்களே கடையை திறக்கலாமா இல்ல இழுத்து மூடிட்டு ஊர பக்கம் போலாமான்னு இருக்கோம். வியாபாரம் அந்த லட்சணத்துல இருக்கு. இதுல நான் உனக்கு வேலை தரதா? சரிங்கம்மா.
வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு மட்டும் தெரியுது. அதுக்காக நான் விட்டுற மாட்டேன். கண்டிப்பா தொடர்ந்து வேலை தேடுவேன். துளசிக்கு நான் பாரமா இருக்க மாட்டேன்.